அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜி வழக்கு விசாரணை ஆகஸ்ட் 5ஆம் தேதி எடுத்துக் கொள்ளப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரம். அமலாக்கத்துறை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய மனு உச்சநீதிமன்றத்தில் நேற்று விசாரணை செய்தது. அப்பொழுது அமலாக்கத்துறைக்கு நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். இந்த கேள்விகளுக்கு இன்றைய தினம் பதிலளிக்கப்படும் என அமலாக்கத்துறை தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் இன்றைய விசாரணை பட்டியலில் இல்லாத நிலையில் இது தொடர்பாக செந்தில் பாலாஜி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் சித்தார்த் லுத்ரா நீதிபதி அபய சோகா தலைமையிலான அமர்வில் முறையிட்டார். அப்பொழுது இவ்வழக்கு இன்று பட்டியலில் இடம்பெறவில்லை என தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கினுடைய விசாரணை ஆகஸ்ட் 5ஆம் தேதி எடுத்துக் கொள்ளப்படும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். அப்பொழுது ஆகஸ்ட் 5ஆம் தேதி என்பது மிக நீண்ட காலமாக இருக்கிறது. எனவே இன்றைய தினமே இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என கோரிக்கை எடுக்கப்பட்டது. ஆனால் இந்த கோரிக்கையை ஏற்க நீதிபதிகள் மறுப்பு தெரிவித்து விட்டனர். மேலும் அடுத்த வாரம் முழுவதும் லோக் அதாலத் விசாரணையில் இருப்பதால் பிற்பகலுக்கு பிறகும் வழக்கை எடுத்துக் கொள்ள முடியாத சூழல் இருக்கிறது. எனவே ஆகஸ்ட் 5ஆம் தேதி எடுத்துக் கொள்ளப்படும் என நீதிபதிகள் தெரிவித்துள்ளார்கள். விவரங்களுக்கு நன்றி.